வணக்கம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய அருமையான தலைப்பு. கிரக நிலைமைகளுக்கும் கோவில் செல்வதற்கும் தொடர்பு உள்ளதா? இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது, கோவில் அப்படின்னா ஆன்மீகம்னு வச்சுக்கலாமா? தெய்வ வழிபாடு, தெய்வத்து வழிபடக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஆர்வம், இதெல்லாம் வச்சுக்கலாம். கிரக நிலைமைக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா, கிரகம்னா யார்? அதுவும் சாமி தான். கோவில்னாலும் சாமி தான். கிரக நிலைமைகளில் கேட்குற கேள்வி என்னென்னா, எப்பயாவது கிரகங்கள் சரியில்லை அப்படிங்கிற போது நமக்கு மனசில் சரியில்லாத எண்ணங்கள் தோணுதே, தெய்வத்தை நிந்திக்கக்கூடிய, தெய்வமே இல்லை என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் நமக்கு தோணுதே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உண்மை இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இப்போது மீனராசிக்கு ஜென்ம சனி நடக்குது, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது. ஜென்ம சனி அஷ்டம சனி காலகட்டங்களில் என்ன நடக்கும்? தெய்வ நம்பிக்கை குறையும், தெய்வத்தை அவமதிக்கக்கூடிய எண்ணங்கள் வரும், தெய்வமே இல்லைன்னு தோணும். சனி லக்னத்துடனோ ராசியுடனோ தொடர்பு கொள்ளும் பொழுது தெய்வ அவநம்பிக்கை ஏற்படும். தெய்வத்தின் மீது, ஆலயங்கள் மீது, தெய்வ வழிபாடு மீது நம்பிக்கை குறையும். இதைத்தான் நம்ம சொல்கிறோம். கிரக நிலைகளை பொறுத்து தெய்வ நம்பிக்கை மாறுமா? கண்டிப்பாக தாக்கம் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். இந்த மாதிரி சரியான நேரங்கள் இல்லை நமக்கு அப்படின்னாலே தவறான எண்ணங்கள் தோன்றும். நம்ம முன்னாடி நல்லவர்கள் வந்து நிற்பாங்க, ஆனால் நமக்கு அவங்கள பார்த்தா கெட்டவனே அப்படின்னு தோணும். நம்ம முன்னாடி கெட்டவங்க வந்து நிற்பாங்க, அவங்கள பார்த்த உடனே இவனை மாதிரி நல்லவன் இல்லைன்னு தோணும். இதுதான் நமக்கு நல்ல நேரம் இல்லை, கெட்ட காலம் வந்திருக்குங்கிற அறிகுறி. இந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப தடுமாற்றங்கள், முடிவெடுக்கிறதுல குழப்பம், நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாமல் இருக்குது. பணம் சம்பந்தம் இல்லாத வழியில் செலவாயிட்டே இருக்கும், இது ஒரு அறிகுறி. நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான உறவுகள் நம்மை விட்டு பிரிவார்கள், இது ஒரு அறிகுறி. இதெல்லாம் கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லைங்கிற அறிகுறி. இது மூலியமாக தான் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நமக்கு தெய்வம் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையெல்லாம், தெய்வத்தை சாடுறது, தெய்வமே இல்லைங்கிறது, எல்லாமே நான் தாங்கிறது, இந்த எண்ணங்கள்லாம் வரும். நான் ஏற்கனவே சொன்ன பிடிச்ச கெட்டது பிடிக்காத நல்லதுன்னா, இன்றைக்கி மனசு எல்லாம் கண்டதை மனசுக்கு பிடிக்கும். ஆனால் அந்த பிடிச்சதெல்லாம் நமக்கு நடந்துருச்சுன்னா உண்மையிலேயே அது ரொம்ப நமக்கு கெட்டது. நம்ம மனசுக்கு ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அது நடந்ததுன்னா நம்ம நெடுங்கால வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. இந்த வித்தியாசத்தை ஞானம் இருக்கக்கூடிய மனமும் அஞ்ஞானம் இருக்கக்கூடிய மனமும் பிரித்து பார்க்கலாம். ஞானம் இருக்கக்கூடிய மனத்திற்கு பிடிக்காதது நடக்கும்போது சிரிப்பாங்க, ரொம்ப நல்லது நடக்குதுன்னு. பிடிச்சது நடக்கும்போது கொஞ்சம் பயப்படுவாங்க, ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு. இந்த வித்தியாசத்தை தான் நம்ம கடவுளோட நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்க்கணும், கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது ஞானம் இருக்கக்கூடிய மனதில் நமக்கு ஒரு கெடுதல் நடக்கும்போதும் கடவுள் நமக்கு ஏதோ நல்லது செய்கிறாருன்னு நம்பிக்கை இருக்கும். கடவுளுக்கு தான் நம்மளை விட நம்மளை பற்றி நல்லா தெரியும். நமக்கு எதை எப்போ எப்படி செய்யணும், எதை செஞ்சால் நமக்கு நல்லதுன்னு. அந்த வகையில் கிரக நிலைமைகள், தெய்வத்தினுடைய நம்பிக்கைகள், ஆன்மீக ஈடுபாடுகள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி பகவானுடைய தொடர்பு ராசியின் மீதோ லக்னத்தின் மீதோ 8ஆம் இடத்தின் மீதோ தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய மனதிலும் மீனராசி சிம்மராசியைப் போல சில தடுமாற்றங்கள் வரும். கடவுள் நம்பிக்கை மீது சில சந்தேகங்கள் வரும். ஆனால் எப்போ பிரச்சனை இருக்கோ அப்போ தான் நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறத, நிறைய தியானங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்து வரும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.